Africa Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆக்சுவலாக கேகே நகர் என்பது வந்து சார் டிசைட் பண்ணதுக்கு காரணம் பிள்ளைங்களோட எதிர்காலம். பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அவர் வீடு கொடுத்த சமயத்தில் நிறைய பேர் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு உதவுறதாலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? வேலை விஷயமா உங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை நம்பி நான் சர்டிஃபிகேட் சில இடத்துல என்னுடைய மாற்றத்துக்காக கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் வந்து அந்த நேரத்துக்கு பண்ணுறோன்னு எனக்கு கொஞ்சம் நிலக்கடிக்க வச்சாங்க, அங்கே எங்கே சுத்த வச்சு. 2 வருடமாக எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல. என் தலையை பார்த்தீங்களா? காயம். எஸ், இதுதான் எனக்கு கடைசியாக கிடைச்ச பரிசு. நாடே அடுத்த நாள் சுதந்திரமாக போகுதுன்னு சொல்லிட்டு காத்திருந்த அந்த ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு, அப்துல் கலாமை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற அதே தாய் இன்னைக்கு அந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஆனால் இந்த மதத்தில் நான் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களே வந்து என் பிள்ளை முன்னாடியே நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்குறாங்க. இவங்க காமிக்கிற அந்த மதம் தான் பிரச்சனை, அதை தாண்டி கூட நான் வர ரெடி சார். ஏன்னா என் பையனே வந்து அந்த வைரல் ஆகி அவன் வீடு கிடைக்கும் போது அவனை நடிகன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். ஸோ அந்த பேட் கமெண்ட்டை பார்த்து தான் உடனே என் குழந்தைய நான் மறைச்சேன். இப்போ பேசிக் நீடு கூட என்னால் அந்த பிள்ளைக்கு பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. நல்லாவும் படிச்சிருக்கீங்க, வேலை கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை? இப்பெல்லாம் வந்து ஒருத்தங்க அடிமட்டத்தில் இருக்கவங்க மேலே வந்தால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்க. என் பிள்ளைங்களுக்காக என்னோட தகுதியை நான் கம்மி பண்ணி வேலை பண்ண நான் ரெடி. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட சில வருடங்களுக்கு முன்பு வைரலான ஒரு சிறுவன், அதாவது மனிதாபிமானத்தை பற்றி பேசி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தார் அப்துல் கலாம். ஒரு மாணவனாக இருந்தாலும் ஒரு சிறுவன் இந்த அளவுக்கு எப்படி பேச முடியும் அப்படின்றதெல்லாம் பரவலாக பேசப்பட்டது. அது யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லைன்னு நம்புகிறோம். அது கடந்தும் கூட தமிழகத்தின் முதலமைச்சரே வந்து அதை பாராட்டி அவங்களுக்கு வீடு வழங்கின சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்திருந்தது. அதை கடந்தும் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பேசுகிறதா இருக்கும். அதுக்காக அப்துல் கலாம் அவங்களுடைய தாயார் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சொன்ன மாதிரி அப்துல் கலாம் அன்றைக்கு பேசும் பொழுது வந்து மனிதாபிமானத்தை பற்றி பேசி பெரிய அளவில் வைரலாகி, அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக முதலமைச்சர் வீடு கொடுத்ததெல்லாம் கடந்து இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? இப்போது அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை நகர்ந்துருக்கு? முதல்ல நான் வந்து சிஎம் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வீடு என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவாக இருந்த ஒரு காலகட்டமாக இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் வந்து அடுத்த கட்டமாக ஒவ்வொரு நகரன்றது வந்து நாங்கள் எதுவுமே நினைக்கல. எல்லாமே ஒரு இன்னை வரைக்கும் ஒரு கனவாக தான் ஏற்படுது. பட் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல லெவலுக்கு வந்து எங்களை உட்கார வச்சுருக்காரு. பட் இப்போ எங்களுடைய சூழ்நிலை அது திருப்பி ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்கரமாக இருக்குது. என்ன நடந்தது அதுக்கப்புறம்? ஏன்னா கண்ணகி நகர்ல இருந்தீங்க, கேகே நகர்ல வீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ கேகே நகருக்கு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறி இருந்தது? ஆக்சுவலாக கேகே நகர் என்பது வந்து சார் டிசைட் பண்ணதுக்கு காரணம் பிள்ளைங்களோட எதிர்காலம். ஸோ நல்ல இடத்துல இருந்தால் அந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு போகணும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் சார் ஒரு இவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே பயங்கர பிரச்சனையில் தான் முடிஞ்சது. என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? சார் வந்து எனக்கு இன்னொரு வாக்குறுதி கொடுத்துருந்தார். வேலை விஷயமா உங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை நம்பி நான் சர்டிஃபிகேட் சில இடத்துல என்னுடைய மாற்றத்துக்காக கொடுத்துருந்தேன். பட் எல்லா இடமும் எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. 2 வருடமாக எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல. இப்போ தற்போதைக்கு நான் ஒரு கான்ட்ராக்டில் ஒரு ஸ்லம் போர்டு ஆஃபீஸில் கான்ட்ராக்டில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஏன் நான் கான்ட்ராக்ட் வேலை வரைக்கும் தள்ளப்பட்டேன்றது காரணம் சொல்லணும்னா, கண்ணகி நகரில் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் அங்கே ஒரு 50 ரூபா 100 ரூபாயில் தள்ளிடலாம் ஒரு நாள் வாழ்க்கை. பட் கேகே நகர் அந்த லெவல் இல்லை, ஒரு ஹைலைட்டான ஏரியா. ஸோ அந்த இடத்துல ஒரு 4 குழந்தைங்களை வச்சு நம்ம சமாளிக்கணும், அந்த அளவு கையில் வருமானம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சூழ்நிலை தான் நான் போகிற மாதிரி ஆச்சு. என் வீட்டுக்கார் அங்கே வந்து புது சவகாசங்கள், அங்கே ஏற்பட்ட சில சவகாசங்களால் அவர் முஸ்லீம்ஸை எந்த ஹராமை நோக்கி போகக்கூடாதோ அந்த ஹராமுக்கு அவர் போயிருக்கார். அதாவது மதுவில் அடிமையாயிட்டார். குடிபோதை மதுவில் அவர் முழுக்க அடிமையாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு. அதுக்கு வந்து கண்ணகி நகர்ல இருந்து கேகே நகர் வந்தது தான் காரணம்னு சொல்ல முடியுமா? பட் கேகே நகர் ஹைலைட் ஏரியாவா இருந்தும் அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை நான் கண்டிக்காம இருக்கிறாங்கன்னா அது காரணம் என்னன்னு தெரியல.
பட் ஒரு சில சம்பவம் வந்து நமக்கு முன்னாடி நடக்கும்போது கேட்க முடியல. இப்போ கடைசியாக எனக்கு நடந்த விஷயம் வந்து என் தலையை பார்த்தீங்களா? காயம் எஸ், இதுதான் எனக்கு கடைசியாக கிடைச்ச பரிசு. என்னாச்சு? இந்த பிளாக்ல, அதாவது எங்களுக்கு வந்து ஹைலைட்டாக ஒரு இடத்துல கொடுத்த வீட்டு பக்கமாக இருந்த சில பேருடைய அவங்களுடைய சவகாசம் என்னன்னு தெரியல, அப்துல் கலாம் தந்தை வந்து இந்த அளவுக்கு போகிற லெவலுக்கு போயிடுச்சு. ஒரு கட்டம் தாண்டி அவர் என்ன, அவருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு கலைக்கலப்பில் வீடு வரைக்கும் வந்துடுச்சு. அந்த வீடு எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். 32 வீடு இருக்கிற அந்த இடத்துல எங்கள் வீடு ஹைலைட்டாக தெரியும். ஏன்னா நான் இப்படி வந்திருக்கேன்றதால என்னை ஓரமாக தான் ஒதுக்கி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுற நடுவில் வேணாம், ஏன்னா நிலத்தடுமாறி சண்டை போடுற இடத்துல ஏதாவது ஆயிட போகுதுன்றதால நடுவில் போய் நான் தடுக்க, அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. ஸோ இது நடந்தது வந்து எனக்கு சுதந்திர தினத்துக்கு முந்தின நாள். நாடே அடுத்த நாள் சுதந்திரமாக போகுதுன்னு சொல்லிட்டு காத்திருந்த அந்த ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன சொல்கிறது, ஏன்னா நாட்டின் வருமானமே இப்போ வந்து மதுவில் தான் போகுது. பாதி வந்து அதில் தான் வருமானம் வருது என்பது உண்மை. ஆனால் அந்த மது எத்தனை பெண்களுடைய கண்ணீருக்கு வந்து விலையாக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஆனால் அதுக்கு நாங்களே வந்து ஒரு படமாகவும் நினச்சி கூட பார்க்கல. அப்துல் கலாமை பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுற அதே தாய் இன்னைக்கு அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இதுதான் சொல்லணும். இப்போ என் குடும்பத்தை நல்லபடி நான் செலுத்தணும்னா எனக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கணும். ஆனால் இந்த மதத்தில் நான் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களே வந்து ஒரு யூஸும் இல்லாமல் தான் இருக்குது. எல்லாம் அதே இடத்துல நடக்குது. ஒருத்தர் கூட கண்ணெதுக்கு பார்க்கல, கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கடைசியாக நான் அவங்க மீடியாவை தேடி வந்ததுக்கு காரணம் இதுதான். இப்போ எது தடையாக இருக்குது? ஏன்னா இப்போது நீங்கள் படிச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய மாணவியாக இருந்திருக்கீங்க, நல்லாவும் படிச்சிருக்கீங்க. வேலை கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அங்கே தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒருத்தங்க அடிமட்டத்தில் இருக்கவங்க மேலே வந்தால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லைங்க. சில பேருக்கு தான் பிடிக்கும். நல்ல உள்ளங்கள், நல்ல இதயங்களுக்கு என்றைக்குமே வந்து இவங்க கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவு வந்திருக்காங்க, நல்லா இருக்கட்டும். ஆனால் பாதி சமூகம் அப்படி இல்லை. ஏன்னா என் பையனே வந்து அந்த வைரல் ஆகி அவன் வீடு கிடைக்கும் போது அவனை நடிகன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ அந்த பேட் கமெண்ட்டை பார்த்து தான் உடனே என் குழந்தைய நான் மறைச்சேன். ஸோ இப்படி தான் இருக்குது சூழ்நிலை. அந்த இடத்துல என் வீட்டுக்காரர் இப்படி மாறும்போது நான் குழந்தைங்கள பார்ப்பேன்னா இவருடைய சவகாசம் என்ன ஆகும்னு இவரை பார்ப்பேனா. ஆனால் முஸ்லீம்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அதே ஊரில் சேர்ந்தவங்க இருக்காங்க. ஏன் சகோதரத்துவம் எங்கே போச்சு? அப்புறம் இந்த சமூகத்தில் இருந்து என்ன யூஸ்? இல்லை, இப்போது அதுதான் இதில் பிரச்சனை எந்த இடத்துல வருது? ஏன் இப்போது உங்களை ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்னவா இருக்குது? காரணங்கள் என்னன்றது தெரியல சார். ஆனால் எல்லாரோட மன ஆதங்கமும் என் மனசுலையும் இருக்குது. ஏன்னா ஒன்றே ஒன்று மட்டும் நினைக்கணும், யாரும் இல்லாதவங்களுக்கு முடிஞ்சால் கையை குடிச்சு தூக்க பாருங்க, அவங்கள முழுக்க அமுக்கிடாதீங்க. இப்போ அந்த இடம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த அந்த வீட்டில் வந்து சில விஷயங்கள் நல்லது இருந்தாலும் என்னை சுற்றி இருக்க சூழ்நிலை சரியில்லை. நான் என் பிள்ளைங்களை வந்து பார்க்குற வரைக்கும் என் குழந்தைங்க உட்காந்து அழுதுட்டு இருக்குங்க முன்னாடி, யாருமே பார்க்கல. திருப்பி நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தான் அந்த குழந்தைங்கள பார்க்குற மாதிரி ஒத்துக்கிறேங்க. ஹைலைட்டான ஏரியா எல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன் என் பையன் சொன்ன அந்த மனிதனையும் எங்கே போச்சு? என்ன காரணம் தான் கேட்குறேன். இப்போ ஒரு குடியிருப்பு இருக்குன்னா, ஒரு குழந்தைகள் இருக்குதுன்னா யாராக இருந்தாலும் கேட்க தானே வாய்ப்பு இருக்கும். இல்லை வேற ஏதாவது காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? எல்லாரும் வந்து நேரடியாக வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு காரணம் ஹைலைட்டாக என்றைக்குமே எல்லார் மனசுலையும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு இந்த அளவு வெளில வந்திருக்காளே, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நினச்ச நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வேலை என்றைக்கோ கிடைக்க வேண்டியது, 2022 கிடைக்க வேண்டியது. என் சர்டிஃபிகேட்டை மறைச்சவன் இன்னும் என் கண்ணில் தெரியல சார். நான் நம்பி கொடுத்தேன் ஒரு பாலிட்டிஷியன் கிட்ட, இன்னும் என் கண்ணுக்கு படலாம். இப்போ நான் வேற ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்டில் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கேன். அங்கே இருக்க ஆஃபீஸருங்க அவங்க பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு காரணமானவங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பொண்ணாக இருந்து நான் எவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ண முடியுதோ அவ்வளோதான் பண்ண முடிச்சு. இதுக்கு நடுவில் என் வீட்டில் இருக்கவங்களே எனக்கு இதுவாக இருக்கும்போது ஒரே ஆள் எவ்வளோ சமாளிக்க முடியும்? இப்போ நீங்கள் கேகே நகரில் இருக்கிற இடம் வந்து முதலமைச்சர் இலவசமாக தந்த வீடு அப்படின்றதுனால அதுவே வந்து பிரிவினைக்கு காரணமாக இருக்கு. எஸ், அந்த பிரிவினைக்கு வந்து அவங்கவுங்க மனசில் இருக்க அழுக்குகள், அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவங்களாக இருந்தால் கஷ்டம். நல்லவங்க இருக்க இடத்துல கெட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அது எங்கள் சார் அடிக்கடி சொல்வார். அந்த இடத்துல நீ வந்து மேலே வர பார்க்கணும். ஸோ சந்தோஷமே பார்த்துட்டு இருந்தால் உனக்கு அதுலேயே இருக்கும். கஷ்டங்கள் ஏற்பட அந்த இடத்துல இருந்து நீ பக்குவப்பட்டு மேலே வந்து தான் ஆகணும். இன்னும் கேட்டால் சில இடத்துல வந்து நான் டீச்சராக வந்து நான் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர்களுக்கிடையே சில இடத்துல நான் ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்தேன்.
பசங்க மனசில் நான் பிடிச்சிட்டேன் இடத்த. ஆனால் அங்கே இருக்க சாருங்க மனசில் நான் பயத்தை உண்டாக்கிட்டேன். அவங்கள தள்ளி நான் எங்கே உள்ளே போய் உட்காந்துப்பேன்னு அவங்க பயத்தில் என்ன பண்ணாங்க, என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியாக நான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்லப்பா, உங்கள் மனசில் நான் இருக்கேனா, வேலை கிடைச்சா நான் செய்ய போகிறேன், வேலை கிடைக்கலன்னா என் படிப்பு மொத்தமாக மக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் போய் கிளாஸ் எல்லாம் எடுக்கேன். சில இடத்துல அது பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் நானே ஒதுங்கிட்டேன். என் பிள்ளைங்களுக்காக என்னோட தகுதியை நான் கம்மி பண்ணி வேலை பண்ண நான் ரெடி. பிச்சை எடுக்கக்கூடாது சார், பொய் சொல்லக்கூடாது சார், திருடக்கூடாது. ஆனால் நம்ம தகுதியை தாழ்த்தி எங்கே வேலைக்கு போனாலும் நேர்மையாக சம்பாதிக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு வரீங்க. எஸ். அப்போ அது சார்ந்து இப்போ பெயரெல்லாம் எப்படி இருக்கு சர்டிஃபிகேட்ல? எதனால சார் எல்லாத்துலேயுமே என் பேர் திவ்யான் தான் சார் இருக்கு. ஏன்னா திவ்யான்றது தான் எல்லாரும் மனசுலையும் வந்து பதிஞ்சிருக்கான்னு தெரியல. தில்ஷா தான் நான் நிறைய இடத்துல அறிமுகமானாலும் நிறைய இடத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்கு. என் பிள்ளை முன்னாடியே நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்குறாங்க. திருப்பி அவங்க இதை வந்து எதுக்கு திணிக்கிறாங்க? பிள்ளைங்க நடுவில் வந்து அதை ஒரு லெவலாக கொண்டு வராங்க. சரி, லெட் இட் பி தில்ஷாத் பேகம், நான் மாறிட்டேன்னு சொல்லியாச்சு. சர்டிஃபிகேட்டும் நான் கொடுத்து எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்காத காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இவங்க காமிக்கிற அந்த மதம் தான் பிரச்சனை, அதை தாண்டி கூட நான் வர ரெடி சார். என் பிள்ளைங்க நிம்மதியாக இருந்தால் அது போதும். மதம் குறித்து அப்போ என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க? மதம் ஒரு மனுஷனை பண்படுத்தப்படணும்னு அன்னைக்கே சொன்னது தான். ஒரு நிமிஷம் கூட கனவு காணல சார் நான். திவ்யா வந்து தில்ஷா தான் மாறுவான்னு என்றைக்குமே நினச்சது. பிகாஸ் தட் மச் போல்டு. சில நேரத்தில் சாரே சொல்லி, அம்மா நீ தப்பி தவறி கூட மேரேஜ் பண்ணிக்காது. அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ். அப்துல் கலாம் ஐயா. பிகாஸ் அந்த நேரத்தில் நான் சயின்ஸில் பெஸ்ட்டாக இருக்கும்போது, பிகாஸ் மேரேஜ் என்பது ஒரு பொண்ணை வந்து மோல்டாக்கும், சில நேரம் வந்து அதுவே வந்து உன்னை டிமாலிஷ் பண்ணிடும். ஸோ உன்னோட இது வந்து எப்படின்னு தெரியாது, டோன்ட் கோ ஃபார் மேரேஜ்மா, யூ ஹாவ் டு ப்ரூவ் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஐ டோன்ட் நோ தட் ஃபேட் இஸ் ட்ரூ ஆர் நத்திங். பட் எனக்கு அவரோட இதில் போகணுன்றது வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன நிர்பந்தம் இருந்தது? இப்போ நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரை காதலிச்சிங்க. எஸ். அந்த சமயத்துல மதம் மாறி திருமணம் பண்ணணுன்றது யார் எடுத்த முடிவு? ஆக்சுவலாக இது வந்து அந்த நேரத்தில் எடுத்த முடிவு தான். எமோஷ்னல் அரஸ்மெண்ட் தான் அது. அந்த நேரம் பார்த்து எனக்கு முஸ்லீம்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. பிகாஸ் என்னோடது பேசிக்கலி ஹிந்துன்றதால முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸை கூட என் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கூட இருந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக இருந்திருக்கா. கூடயே இருந்து தான் என் ஹஸ்பண்டுக்கு ரூட்டு எல்லாம் அவள் தான் ஃபுல்லு. ஷீ இஸ் த ஒன். அண்ட் எனக்கு தெரியாமல் அவள் கூடயே அவளை நான் வச்சுட்டு இருந்தது நான் பண்ண தப்பு. முட்டாள்தனமாக அவள் மேலே இருக்க பிலீஃபில். ஸோ அவள் பண்ண பிளேயில் கடைசியாக மாட்டினவ தான் நான். இல்லை, முடிவு யார் எடுத்தது? லாஸ்ட் நான் தான். பிகாஸ் தவறு இல்லாமல் என் மேலே அந்த இடத்துல கோவத்தில் எடுத்த முடிவு, ஸ்பாட்டில் நான் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு இந்த அளவு வந்து நிற்கு. பட் எனிவே நான் அந்த நேரம் யோசிக்கல. ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்துருக்கலாம். தவறு என் மேலே இல்லையே, நம்ம கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு யோசிக்கல. எமோஷ்னலாக எடுத்த முடியும். மதம் மாறினாலே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்லாம் பேசியிருந்தீங்க. இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்கு. நிறைய இப்போ தான் ஜாஸ்தி. இந்த 2 இயர்ஸாக நிறைய நடந்தது. பட் ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் அவுட் சேன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் அப்படியே வந்து மூடிட்டேன். எனக்கு ஜாப் கொடுத்துருந்தா அடுத்த கட்டம் என் பிள்ளைங்களுடைய நிலைமை இப்படி இருந்திருக்காது. ஸோ இவரோட நிலைமையும் இந்த அளவுக்கு காரணம் மாறினதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. வீடு கிடச்ச அடுத்த நிமிஷம் ரிலேஷன்ஸ் வந்தாங்க. எவ்ரி ஒன் கேம். அண்ட் எல்லாரும் அவரோட மைண்டில் ஏதாவது போட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்களா, இல்லை வாட் ஹேப்பன் ஐ டோன்ட் நோ. நவ் ஹி இஸ் நாட் இன் அ பேலன்ஸ் மூட். வீடு கிடைக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்க யாரும் வரல? நோ, பிகாஸ் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் தே நெவர் கம் அண்ட் see also. சில பேர் வருவாங்க, வந்தாலும் தே டோன்ட் வாண்ட் டு மிங்கிள். ஏன்னா எங்கே நம்ம காலை வந்து இது பண்ணிப்பாங்களோன்றதுக்காக ரிலீஃப். ஆனால் ஒரு வகையில் சிஎம் சார் பண்ணது ஒரு பெரிய திருப்புமுனை. ஏன்னா நான் அந்த வீடே இல்லைன்னா என் நிலமை மோசமாக தான் இருந்தது. பட் அந்த இடத்துல இப்போ நான் இருக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கேன்றது தான் வருத்தமாக இருக்குது. ஸோ ஜாப் என்பது நான் இருக்கிற வரைக்கும் சர்வைவ் ஆகிற வரைக்கும் எனக்கு தேவைப்படுறது தான். நீங்கள் அது லெட் இட் பி ஏதாவது ஒரு பெர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக கூட போட்டிருக்கலாம். ஆனால் யார் இந்த நான் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட் மறைக்கப்பட்டதுக்கு அது ஏன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இதை கன்சர்ன் பண்ணி எம்எல்ஏவை டைரெக்டாக மீட் பண்ண பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல வந்து டைரெக்டாக போய் பார்க்க பார்த்துருக்கேன். எதுவுமே நடக்கலை. ஸோ ஐ ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு. என்ன 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 வேணும் இந்த நேரத்தில்? என்ன முடிவு உங்களுடையது அப்படின்னு? ஐ வாண்ட் அ ஜாப் ஃபார் நீடிஸ். நான் நாட் ஃபார் மை செல்ஃப் டு எப்படியாவது என் குழந்தைங்களை நல்லபடி வளர்க்கணும்னா ஐ வாண்ட் எ ஜாப். ஸ்டில் ஹீ இஸ் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லி. ஐ நெவர் அக்செப்ட் எனி எந்த ஒரு காம்பன்சேஷன் வாங்கி நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போடலை. அவன் அப்போ பப்ளிசிட்டி ஆகும்போது எனக்கு கிடச்சது வாய்ப்புகள். நம்ம கண்டிப்பாக யாரோட இதை வச்சு நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளால ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு ஃபஸ்ட்லேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே. இப்போ பேசிக் நீடு கூட என்னால் அந்த பிள்ளைக்கு பண்ண முடியாத நிலமையில இருக்குது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய இதுவாக இருக்குது.
இப்போ உங்கள் வருமானம் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த டெம்பரவரி ஜாபில் தான் எஸ். எவ்வளோ வருமானம் இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது? மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு பெண்ணுக்கு இன்னொருத்தங்க எதிரியாக இருக்காங்களா, பெண்ணுக்கு பெண்ணு தான் சார் எதிரி. அந்த மாதிரி அந்த அந்த ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து நம்ம வேலை பண்ணுறோம் பாருங்க, எப்படா இந்த பொண்ணை அனுப்பலாம் அப்படின்ற பேஸ் தான். ஏன் சார் 4 பிள்ளைங்களை பெற்ற பொண்ணால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதா நான் கேட்குறேன். பெண்களை மதிக்கிற அந்த நாட்டில் ஏன் பெண்களை அந்த அளவு மட்டமாக நினைக்கிறாங்க? இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தனியாக லைஃப்பில், ஸ்டில் ஐ எம் ஃபேஸிங். அந்த கட்ஸ் இருக்கிறதால தானே இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணுறேன். பட் நிறைய இடத்துல அந்த வார்த்தை இருக்கிறதால தான் எனக்கு ஜாப் கிடைக்கலன்றது கூட பின்னாடி பேச்சு. இப்போவும் சொல்கிறேன், நம்மளை வந்து நம்ம நாட்டையே தாய் நாடு தான் சொல்கிறோம், தாயின்னு சொல்கிறோம், தாரத்தையும் மதிக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல பெண்களுக்கு இன்னும் வந்து நிறைய இடத்துல இதுதான் சார் பிரச்சனையாக இருக்குது. பெண்களே அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த ஒரு லேக்கில் தான் எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையும் என்னை வெளியில் தள்ள தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதில் வருமானம் அப்படின்றது என்ன? ஏன்னா 4 குழந்தைகளை வச்சுட்டு ஒரு குடும்பம் நடத்துறது, நீங்கள் சொன்ன மாதிரி கேகே நகர் கண்ணகி நகரை கம்பேர் பண்ணும்போது Yes, கண்டிப்பாக of காசு course. ரொம்ப முக்கியம்தான். அப்போது உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் இருக்கா ஃபினான்சியலாக? என்ன அந்த மாதிரி? சப்போர்ட் தான் இப்போ லேக்காக இருக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் இன் லாஸ்ட் ஸ்டேஜில் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நானும் எவ்வளவோ வந்து அவரை வந்து நான் வெளியில் ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். பட் ஐ காண்ட் சொல்கிறது வந்து என்னை பற்றி நினைக்கலாம் நீங்கள், என்னடா இது இவ்வளோ முடியும்னு சொல்கிறவே இதை மட்டும் முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்னால் அவர்கிட்ட ப்ரெசன்ஸாக பேச முடியல. வித்தவுட் யாரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் பண்ண முடியல. ஒன்று பெரியவங்க எல்டர்ஸோட சப்போர்ட் இருந்தால் வி கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். பட் அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு ஸ்டேஜ். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாலேயா என்ன கதைன்னு தெரியல. ஸோ ஐ காண்ட் ஏபிள் டு சர்வை வித்தவுட் த ட்ரிங்க்ன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இதே முஸ்லீம்ஸ் தி ஆர் டெல்லிங் தட் அதை தொட்டாவே தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த குரான் ஃபுல்லாக இந்த இதுலேருந்து போன உடனே கூட ஃபுல்லாக எடுத்து படித்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இப்போ கூட ஐ கேம் லைக் திஸ். உங்களுக்கே அந்த கொஷின் அரைஸ் ஆகலாம். ஸோ இப்படி இருக்க எனக்கு அங்கே ப்ராப்ளம் நடக்கும்போது ஏன் அந்த முஸ்லீமால் அதே ஸ்ட்ரீட்டில் மாஸ்கருக்கு எவ்ரி திங் இஸ் தர், வை தே ஆர் நாட் ஆஸ்கிங் கொஷின்? ஒரு நடு ரோட்டில் ஒரு பிள்ளை ஏதாவது அடிபட்டா கூட தே ஆர் நாட் சீங், அப்படியே தலையை அப்படியே இது பண்ணிட்டு போகணும்னு எதுவும் சொல்லலை. அதுவே மனித நேயம் தானே சார்? இல்லை அப்படி நடந்ததா இப்போ? எஸ். ஏன்னா அன்னைக்கு நான் பிளட்டோட ஐ ஆம் கம்மிங் அவுட் சைட், நோ ஒன் இஸ் நாட் ஆஸ்க் கொஷின். பிகாஸ் என் குழந்தை தான் என் கூட வந்து கேகே நகர் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாங்க சார். ரத்தம் வடிஞ்சு வெளியே வரும்போதும் யாரும் கேட்கலையா? யாரும் கேட்கல. பிகாஸ் அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் பர்சன்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இன் தட் பிளாக். ஸோ இப்போ ஓகே, அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இந்த ஆட்சிக்கு முந்தைய ஆட்சியில் வந்து வீடு ஒதுக்குனதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. yes. இப்போ இந்த ஆட்சியில் உங்களுக்கு இந்த வீடு கொடுத்ததுனால அந்த பிரிவினே இருக்காங்க. அந்த பிரிவினை அவங்க மனசுல இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல சார். பட் தே ஆர் டாக்கிங் அவுட்டர் சைடு, எல்லாமே இல்லை பேசல. ஏன் கேட்குறேன்னா, ஒருத்தவங்க ரத்தம் வழியே ஒரு வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னா என்ன நடந்ததுன்னு கேட்காம இருக்காங்கன்னா அப்போ அதுதான் சார். அது ஆக்சுவலாக வந்து அவங்க மனசுல இருக்க எண்ணம் வந்து நம்மளுக்கு தெரியாதே சார். காட் ஒன்லி நோஸ் தட். ஓகேவா? ஒருத்தன் உள்ளத்தை அறியிற ஒரே சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா? அந்த சக்தி இருந்துன்னா நான் ஏன் சார் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க போகிறேன்? இல்லை வேற என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு அக்கம் பக்கம் வீட்டில் வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா கேட்குறதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறவங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து தே ஆர் திங்கிங், இவங்க இப்படி வந்தாங்கன்றது, இப்படி வர்றோமோ அப்படி வர்றோமோ. ஐ எம் ஆல்சோ டெனன்ட் இன் தட் திங்க் தட் தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அது ஆக்சுவலாக வந்து அவங்க ஒதுக்கி பார்க்குறாங்கன்னு நிறைய விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐ நெவர் மைண்ட் தட் யூ ஹேட் நாட் கிவன் யுவர் ப்ராப்பர்ட்டி ஆர் சம்திங், வை யூ ஹேவ் தட் ஜெலஸ். பட் ஜெலஸ், அந்த பொறாமையை நீங்கள் திருப்பி போட்டால் என்ன வரும் தமிழில் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் தே வில் கெட் அஸ் அ ஃபீட்பேக். பட் ஸ்டில் ஐ ஹாவ் நாலேஜ். இன்றைக்கும் சொல்கிறேன் சார், அந்த நேரம் எனக்கு அடிபட்டு ரத்தம் வரும்போது கூட ஐ டோல் தட் அம்மா அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன்டா, ஐ வில் கம் பேக், ஐ வில் ஸ்டாண்ட், ஐ வில் கம், ஐ வில் சி யூ ஆல். ஐ டோல்ட் ஐ கேம். இந்த பவர், இந்த இது வந்து ஏன் வருதுன்னா எல்லாமே எங்கள் சாரோட இது தான். எந்த நிலமையிலையும் வந்து தைரியத்தோடு இருக்கணும், நாலேஜோடு நம்ம வந்து அதையும் ஃபேஸ் பண்ணி தள்ளணுன்றது அந்த ஒரு பேஸில் தான் திருப்பி வந்து. பட் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதே சார். இல்லை ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அப்துல் கலாம் வந்து எல்லாரும் மத்தியிலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக ஒரு சின்ன பையன் இவ்வளோ தூரம் பேச முடியுமான்னு சொன்னதுக்கு காரணமே மனிதாபிமானத்தை பற்றி பேசினது தான். ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கிற இடத்துலையே ஒரு மனிதாபிமானம் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்துல் கலாமுடைய மனநிலை என்னவா இருக்குது? was so upset. ஒரே வார்த்தை. ஆனால் ஸ்டில் இஸ் ஒன்லி ஒன் திங், அம்மா நீ இருக்கேன்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துடுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம், இப்போ கூட இன்னைக்கு கூட வந்தான்,
பிள்ளை கிளாஸை பாதியில் விட்டுட்டு ஐ டோல் தட் யூ ஆர் இன் 10th, உன்னோட ஸ்டடீஸ் என்னால் பாதிக்கக்கூடாது. ஸோ எனக்கு உடம்பு முடியலனாலும் நீ லீவ் மட்டும் போட்டுறக்கூடாது, ஒரு நாள் கூட எனக்காக நீ லீவ் போடக்கூடாது. ஐ ஆஸ்க் டு கோ. அவர் வீடு கொடுத்த சமயத்தில் நிறைய பேர் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு உதவுறதாலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ அதோடைய நிலைமையெல்லாம் என்னவா இருக்கு? ஒரு சிலர் வந்து அந்த நேரத்துக்கு பண்ணுறோன்னு எனக்கு கொஞ்சம் நிலக்கடிக்க வச்சாங்க, அங்கே இங்கே சுத்த வச்சாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு ஃபீட்பேக் கிடைக்கல. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கிடைக்காது, சாரியை டைரெக்டாக பார்த்தா தான் நடக்கும்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்பட்டு. ஏன்னா எனக்கு ஓரளவு ஜாப்னு ஒன்று ஸ்டெபிள் ஆனால் என் பிள்ளைங்களை நான் ரிலாக்ஸாக பார்க்க முடியும். ஸோ இப்போ தேவைன்றது அந்த வேலை தான். கண்டிப்பாக. ஏன்னா வேலை இருந்தால்தான் என் 4 பிள்ளைங்களும் நான் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வளர்க்க முடியும். ஏன்னா அவரோட இது வந்து இப்போ டோட்டலாக எனக்கு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க சொல்கிற சில விஷயங்கள் வந்து காரணங்கள் எல்லாமே தவறானது. என்ன காரணம்? அதுதான் மதமாற்றம், திவ்யாவா, தில்ஷாதா, இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப முற்றிலும் தவறானது. அப்புறம் 4 குழந்தைங்களை வச்சுருக்காங்களேன்றது, தட் இஸ் மை burden. That is my burden. Each and every burden will be taken only by the mother. Whenever she is giving survive to the 4th child, no, she is having the guts to make them to survive. So there is no need to ask question about that. And அதை வந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு they should not ask. நான் அவங்களும் ஒரு அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்தாங்க. ஒரு பெண்ணை வந்து அந்த அளவு பேசுகிறதும் தப்பு, அதை பற்றி திங்க் பண்ணுறதும் தப்பு. நிறைவா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் மதத்தில் மாறும்போது ஐ வாஸ் நாட் அந்த நேரத்துக்கு எமோஷனல் ஐ வாட் டுக்கன் அப்படின்றது வந்து ஐ டோல் நவ். வை ஐ டோக் திஸ் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் பிலீஃப் ஆன் த பர்சன்ஸ் இன் தட் கம்யூனிட்டி, பட் ஐ ஹாவ் பிலீஃப் ஆன் காட் ஸ்டில். கடவுள் மேலே இன்னமும் பிலீஃப் இருக்குது. பட் கன்சர்ன் பர்சன் ஒன்ட் ஆல் இன் தேட் ரைட், தே ஆர் நாட் அட் ஆல் ஷோயிங் த ஃப்ரண்ட் சைட், தே ஷோயிங் ஒன்லி த பேக் சைட். ஸோ அதனால நான் முஸ்லீமாக இருக்கிறதுக்குரிய அர்த்தமே என்னன்னு புரியல சார் எனக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலியும் எனக்கு இதுவாக இல்லை. ஈவன் தட் த கன்சர்ன் பர்சன் ஒன்ட் ஆல் இன் தேட் ரைட், இத்தனை நாளாக வந்து ஏதோ அந்த இடத்துல இருக்கும்போது கூட வில் கம் அண்ட் சி பிஃபோர் தட். Now what and all the things happening in my house, no, they are seeing only at that entertainment show. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். why I have to be there? இதுக்கு what is the reason மாதிரி கேள்வியாக இருக்கு. சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படின்றதெல்லாம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்துல் கலாம் வந்து மனிதாபிமானத்தை பற்றி பேசினதுனால தான் நிறைய விஷயங்கள் நடந்தது, மாறி இருந்தது சூழ்நிலைகள் அப்படின்லாம் பார்க்குறோம். அது மறுபடியும் நல்ல விதமாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. நல்லதே நடக்கட்டும். நன்றி. பூர்விகா மொபைல்ஸின் Vivo V40 மற்றும் V40 Pro Series available now. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.